சிம்மம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நம்முடைய வீடியோ பேஜில் பாருங்கள். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது வயிறு கருப்பு சார்ந்த பதிவு, இந்த கிரக இணைவு இருந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை கெடும் என்று ஒரு பதிவு போட்டிருப்பேன். அந்த பதிவு கண்டிப்பாக சிம்ம ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் பார்க்க வேண்டிய பதிவு. அந்த பதிவை பார்த்து பயன்பெறுங்கள். நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் குருபகவானுடைய அஸ்தங்கம் மறைவு பலன்கள் காணப்போகிறோம். முதல்ல சுய ஜாதகத்தில், அதாவது ஒரு ராசி கட்டத்தில் சூரியனும் குருவும் இருக்கக்கூடியவர்களுக்கு, ஜாதகத்தில் அஸ்தங்கம் ஆனவர்களுக்கு முதல்ல பலன்கள் பார்க்க போகிறோம். உங்கள் ஜாதகத்தில் குரு அஸ்தங்கமாக இல்லை அப்படின்னா நீங்கள் வீடியோ முன்னாடி தள்ளிவிட்டு ராசி பலன் மட்டும் பார்க்கக்கூடியவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தில் குருபகவான் அஸ்தங்கமாக இருந்தால் இந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அஸ்தங்கம் என்பது சூரியனுக்கு, அதாவது ராசி கட்டத்தில் சூரியனுக்கு முன்னாடி கிரகம் இருந்து வான்வெளியில் பார்க்கும்போது சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு சூரியனுக்கு பின்னாடி இருந்து கிரகம் சூரியனை நெருங்கும். மேற்கே கிரகம் அஸ்தங்கமாகி சூரியனுக்கு பின்வீட்டில் கிழக்கே உதயமாகும். அதாவது சூரியன் உதயமாவதற்கு முன்னாடியே கிழக்க கிரகம் உதயமாகும். அஸ்தங்கம் உதயம். இது உங்களுக்கு புரியல அப்படின்னா வீடியோ மறுபடியும் தள்ளிவிட்டு பாருங்கள். சுய ஜாதகத்தில் குருபகவான் அஸ்தங்கம் ஆன ஜாதகர்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தில் வம்சாவளியில் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க அவங்களுடைய குடும்பத்தில். அதாவது குரு நட்சத்திரம், சிம்மராசியில் பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் இருக்கிறது. அந்த மக நட்சத்திரத்தில் ஒரு குடும்பத்தில் 2 பேர் பிறப்பாங்க. குருபகவானுடைய புனர்பூசம், விசாகம், போரட்டாதியில் ஒரு குடும்பத்தில் 2 பேர் ஒரே நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. அதே மாதிரி சூரிய பகவானுடைய கிருத்திகை, உத்திராட நட்சத்திரத்தில் 2 பேர் ஒரே நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. இது குரு சூரியன் ஒரு ராசி கட்டத்தில் இணைந்து இருக்கக்கூடிய ஜாதகர்களுடைய குடும்பத்தில். குரு அஸ்தங்கமான ஜாதகருடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குருபகவானுடைய பெயரை கொண்டவர்கள் நபர் இருப்பார். அதாவது பொன்னவன், தெய்வ சிகாமணி, இந்த மாதிரி குருபகவானுடைய தெய்வ அருள் கொண்ட, தெய்வ பெயரை கொண்ட நபர்கள் இருப்பாங்க. அந்த பெயர் கொண்ட பரம்பரையாக இருக்கும். குரு அஸ்தங்கமான இந்த ஜாதகருடைய பரம்பரையில் தெய்வ காரியங்களில் ஈடுபாடு உடையவர்கள் இருப்பாங்க. அதாவது கோயிலுக்கு பரம்பரையாக வேண்டுதல் வைத்து கோயிலுக்கு மெரமணம் ஓடுறது, தேர் வடம் பிடித்து இழுப்பது, கோவிலுக்கு இவங்களுடைய காணியாசி இருக்கும். குரு அஸ்தங்கமான ஜாதகர்கள் அவங்களுடைய குடும்பத்தில் அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. குரு அஸ்தங்கமான குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள், ஜோதிடர்கள், பார்த்தீங்கன்னா சன்னியாசியாக வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு காணாமல் போனவர்களும் இருப்பாங்க. பேங்கில் கடன் வாங்கி பல வருட காலம் வட்டி கட்டி கொண்டே இருப்பவர்களும் குரு அஸ்தங்கமான குடும்பத்தில் இருப்பாங்க. குரு அஸ்தங்கமான ஜாதகர்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா புத்திர தோஷம் என்பது இருக்கும். குரு அஸ்தங்கமான ஜாதகன் தன்னுடைய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா குரு அஸ்தங்கமாச்சுன்னா குருவுடைய காரகம் முதல்ல குழந்தை. தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய பங்களிப்பு என்பது ஜாதகனுடைய பங்களிப்பு குறைவாக தான் இருக்கும். தன் குழந்தைகள் மேல் பாசம், பரிவு பெரும்பாலும் காட்ட மாட்டாங்க. தன் குழந்தைகளுக்கு குரு அஸ்தங்கமான ஜாதகனால் உதவி என்பது குறைவாக இருக்கும். குரு அஸ்தங்கமான ஜாதகனுடைய பிள்ளைகளுக்கு சரியான காலகட்டத்தில் சரியான வயதில் திருமணம் செய்ய மாட்டாங்க. அதனால் குரு அஸ்தங்கமான ஜாதகனுடைய பிள்ளைகளுக்கு புத்திர தோஷம், குழந்தை பாக்கியம் தடை தாமதத்தை உண்டாக்கும். அதாவது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பிள்ளைங்க விஷயத்தில் குரு அஸ்தங்கமானவர்கள் காலம் கடத்தி விடுவார்கள். வயது கடந்து திருமணம் செய்து அவங்களுக்கு புத்திர தோஷத்தை இவங்களே ஏற்படுத்தி விடுவார்கள். குரு அஸ்தங்கமான ஜாதகர்கள் நான் மட்டுமே நீதிமானாக இருக்கிறேன்,
உண்மையாக பேசுகிறேன், நான் மட்டும்தான் நீதியை வந்து காப்பாற்றுறேன் அப்படின்னு இவங்கள நினச்சிக்குவாங்க. தன்னுடைய அதிகாரத்தில் குரு அஸ்தங்கமான ஜாதகர்கள் தன்னுடைய அதிகாரத்தில் குடும்பத்தை வந்து நடத்துவாங்க. யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. குரு அஸ்தங்கமான ஜாதகருக்கு கண்டிப்பாக வந்து நகை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது உங்களுடைய வயதில் ஒரு 30 பவுன், 40 பவுன், 50 பவுன் கண்டிப்பாக வந்து நீங்கள் தங்க நகை வாங்குவீங்க. குரு அஸ்தங்கமான ஜாதகருக்கு கண்டிப்பாக பண பற்றாக்குறை என்பது உங்களுடைய வயதில் வாழ்நாளில் வந்துக்கிட்டே இருக்கும். கை செலவுக்கு பணம் இருக்கும், திடீர்னு பணம் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரியான பண பற்றாக்குறை குரு அஸ்தங்கமான ஜாதகர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. குரு அஸ்தங்க பலன் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக விரிவாக தெளிவாக காணலாம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. இந்த வருஷம் குரு பகவான் கடகராசியில் பார்த்தீங்கன்னா அஸ்தங்கமாகிறார். பராபவ ஆண்டு ஆனி மாதம் 26ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவில் குரு பகவான் மேற்கே அஸ்தங்கமாகிறார். 9/8/2026 அன்று ஞாயிற்றுக்கிழமை 10 மணி அளவில் குரு பகவான் கிழக்கே உதயமாகிறார். சிம்ம ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கும் 8ஆம் இடமான அஷ்டமத்திற்கும் அதிபதியானவர் குரு. 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலே குரு வந்து உச்சம் பெற்று இந்த வருஷம் மேற்கே அஸ்தங்கம் ஆகிறார். சிம்மராசி அன்பர்களுக்கு 12வது வீட்டிலே குரு வந்து உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்வதும் இப்போ வந்து அடுத்த 30 நாட்கள் அஸ்தங்க நிலையில் செல்வதும் பெரும்பாலும் உங்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம், அதாவது 5ஆம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் தான் உங்களுக்கு கொடுக்கும். 5ஆம் இடம் அப்படின்னால நல்ல எண்ணம், மனிதாபியமானம், மற்றவர்களுக்கு உதவக்கூடிய, அதாவது ஆடு மாடு கால்நடை அனைத்து உயிர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல குணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். 5ஆம் இடம் சார்ந்த பிரச்சனை இந்த 30 நாட்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வரும். 12வது வீட்டிலே தன்னுடைய ராசி அதிபதி பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதியை அஸ்தங்கம் செய்வார். அதாவது குருவை வந்து மேற்கே வந்து மறைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 12வது வீட்டிலே குரு உச்சம் பெற்று அவருடைய 9ஆம் பார்வை சனி பகவான் மேல் விழுகிறது. சிம்மராசிக்கு 8வது வீட்டிலே சனி அமர்ந்திருக்கிறார். இப்போ வந்து 12வது வீட்டிலே குரு உச்சம் பெற்று அஸ்தங்க நிலையில் செல்லும்போது அடுத்த 30 நாட்கள் சிம்மராசியில் பிறந்த இளைஞர்கள், இளம் பெண்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். அப்பாவுக்கு வந்து கெட்ட பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த குரு வந்து அஸ்தங்க நிலையில் செல்லும்போது பார்த்தீங்கன்னா தன்னுடைய கற்புக்கு களங்கம் ஏற்படுத்தும். அதாவது சூரியன் வந்து உங்களுக்கு பலமாக இருக்கிறார். குரு அஸ்தங்கமாக இருந்தால் சூரியன் தான் பலமாக இருப்பார். 12வது வீட்டிலே சூரியன் இருந்து குரு அஸ்தங்கமாக இருக்கும்போது நீங்கள் வந்து நல்ல விஷயங்களை தவிர்ப்பீங்க. மனிதாபியமானற்ற செயலை நீங்கள் வந்து செய்வீங்க. பெற்றோர்களுக்கு கெட்ட பெயரை வந்து நீங்கள் ஏற்படுத்தி கொடுப்பீங்க. அதே மாதிரியே அரசியலில் இருப்பவர்கள் பெரும்பாலும் எதிர்கட்சிகளை சார்ந்து அவதூறு பரப்புவது, இந்த மாதிரியான வேலைகள் சிம்மராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி அஸ்தங்க நிலையில் செல்லும்போது சிம்மராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுடைய மனநிலை, சந்தோஷம் இந்த காலகட்டத்தில் கெடும். அதாவது சுய ஜாதகத்தில் இந்த குருபகவான் வந்து அஸ்தங்கம், நேசம், வக்கரம் பெற்றிருந்தார் என்றால் கண்டிப்பாக வந்து சிம்மராசி என்பவர்களுக்கு பிரச்சனையை அதிகமாக கொடுக்கும். சிம்மராசிக்கு 8ஆம் அதிபதி குரு. குரு வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் அவரே தான். 12வது வீட்டிலே 8ஆம் அதிபதி அஸ்தங்க நிலையில் செல்லும்போது குறிப்பாக வந்து உங்களுடைய கௌரவத்தை, உங்களுடைய குடும்ப பாரம்பரிய நல்ல பெயரை கெடுக்கக்கூடிய அமைப்பு சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படும். குறிப்பாக வந்து இளம் பெண்கள் காதல் விவகாரங்களில் போய் மாட்டிக்காதீங்க. காதலித்து கொண்டிருப்பவர்களை கூட்டிகிட்டு ஓடணும். பெற்றோர்கள் பெயர் கெட்டா என்ன, கெடல்னா என்ன, அவங்க அசிங்கப்பட்டா என்ன, அவமானப்பட்டா என்ன அப்படின்னு இந்த காலகட்டத்தில் அதிரடி முடிவெடுக்கக்கூடிய அமைப்பெலாம் ஏற்படும்.
குறிப்பாக வந்து சிம்மராசி அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்பாவுடைய பேர் கெடணும், தாத்தாவுடைய பேர் கெடணும் அப்படின்னு பெயர் கெடுக்கிற வேலையை, அசிங்க அவமானப்படுத்தக்கூடிய வேலையை இந்த காலகட்டத்தில் செய்யாமல் இருப்பது நல்லது. 12வது வீட்டிலே 8ஆம் அதிபதி உச்ச நிலையில் அஸ்தங்க நிலையில் செல்லும்போது, அதாவது மேற்கே மறைகிறார். இந்த 30 நாட்கள் வண்டி வாகன போக்குவரத்தில், நெடுஞ்சாலையில் வண்டி வாகன போக்குவரத்தில் அதிக தூரம் டூ வீலர் எடுத்துக்கிட்டு ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் சென்று வருவதை இந்த காலகட்டத்தில் சிம்மராசி என்பர்கள் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா 12வது வீட்டிலே உங்களுக்கு யோகம் தரக்கூடியவர் குரு பகவான் தான். அந்த குரு வந்து 8ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கும்போது வண்டி வாகன பயண போக்குவரத்தில் உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகளை உண்டாக்கும். குரு பகவான் அஸ்தங்க நிலையில் செல்லும்போது பார்த்தீங்கன்னா பேராசையை கொடுக்கும். நீங்கள் கட்டுறதும் இல்லாமல் மற்றவர்களையும் சேர்த்து கெடுப்பீங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே வேலை இல்லை, நானே சம்பாதிக்கல, நல்லா சம்பாதித்து கொண்டிருப்பவர்களை அட இதில் என்ன வருது, விவசாயம் பண்ணால் விவசாயத்தில் என்ன வருது, இதை விட்டுருங்க, வேறு வேலைக்கு போகலாம், இதுக்கு போகலாம், அதுக்கு போகலான்னு அதிர்ஷ்டங்களை நம்பி லாட்ரி சீட்டு வாங்கலாம், இன்டர்நெட்டில் சூதாடலாம், இந்த மாதிரி அதிர்ஷ்டங்களை நம்பி கூட்டிகிட்டு போய் தானும் கெடுறது இல்லாமல் தன்னை சார்ந்தவரையும் தன் பேச்சை கேட்டவரையும் கெடுக்கக்கூடிய அமைப்பு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி அஸ்தங்க நிலையில் செல்லக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் சூரியன் வந்து அதிகாரமாக இருப்பார். சூரியன் வந்து பலமாக இருக்கும்போது நீங்கள் வந்து எதற்கும் துணிந்து விடுவீர்கள். அதனால் வந்து தலைகணம், அதிகாரம் சிம்மராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது. வீட்டுக்கு தெரியாமல் குடும்பத்துக்கு தெரியாமல் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கடன் வாங்கி அதிக கடனை நீங்கள் வந்து சுமத்தக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு. அதனால் வந்து குடும்பத்துக்கு தெரியாத ரகசியங்களை சிம்மராசி என்பர்கள் எதிர்வரக்கூடிய இந்த 30 நாட்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. சிம்மராசிக்கு 5ஆம் அதிபதி 12வது வீட்டிலே அஸ்தங்கமாகும் போது இந்த அமைப்பு உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் குழந்தை பாக்கியமே இருக்காது. 12வது வீட்டிலே குருவோடு சூரியன் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருந்தார் என்றால் உங்களுக்கு புத்திர பாக்கியமே இருக்காது. 12வது வீட்டிலே சூரியன் குரு இணைவு இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் சிம்மராசி என்பர்களுக்கு குழந்தைகள் வழியில் ஒரு சிலருக்கு மனச்சங்கடங்கள் பங்காளிகள் வழியில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எதிர்வரக்கூடிய ஒரு 30 நாட்கள் உங்களுக்கு வந்து குரு அஸ்தங்கமாக மேற்கே மறைந்து செல்லும்போது உங்களுக்கு நேர காலம் சற்று சாதகமில்லாமல் இருக்கிறது. நீங்கள் வந்து அதிகாரமாக எல்லாமே எனக்கிட்டே இருக்குது அப்படின்னு மற்றவர்களையும் சேர்த்து கெடுக்கக்கூடிய அமைப்பு சிம்ம ராசி என்பதுக்கு உண்டு. அதனால் வந்து கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.